சென்னையில் கோடை மழை மக்களை மகிழ்வித்தாலும் சாலை வழுக்கியதால் ஆங்காங்கே சிறு விபத்துகள் நேரிட்டன. சாலைகளில் கவனமாக செல்லுமாறு பொதுமக்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் நேற்றிரவு பெய்த மழையால் கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, பேசின் பிரிட்ஜ் உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகள் எண்ணெய் தன்மையுடன் வளவளப்பாக காணப்பட்டன. இதனால் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் ஆங்காங்கே சாலைகளில் வழுக்கி விழுந்தனர். பூரா ஆயில் தாங்க. ஏன்னா எல்லா வண்டியும் உளுந்துட்டே தான் இருக்கு. வண்டிக்கு வண்டி மோதிட்டே இருக்காங்களே தவிர இது யாரும் ஸ்டெப் எடுத்து பண்ணதே கிடையாது. இருசக்கர வாகனங்கள் வழுக்கி விழுந்ததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஆகியவற்றில் அவர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். எல்லாரும் மழை பெஞ்ச உடனே ஆயில் வந்து பின்னாடி எடுத்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகுது ஃபுல்லா. இது ஓட்டர்ல எனக்கு போன் வந்தது, பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் 10 பேருக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். வர்றவங்க சொல்றாங்க ஆப்போசிட்ல விழுந்திருக்காங்க, பிரிட்ஜ் கீழே விழுந்திருக்காங்க, 10 பேர் விழுவாங்கன்றாங்க எல்லாருமே. ஸோ எல்லா இடமும் ஸ்கிட் ஆகுது. ஸோ ரோடு ஃபுல்லாவே வந்து தரமான ரோடே கிடையாது. இது ஒரு 20 பேர் விழுந்தாங்க. பொறுமையா தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் நாங்க விழுந்துட்டோம் சார். என்ன விழுந்தோம் தெரியல. வண்டி நல்லா தான் போயிடுது. இந்த இடத்துல தான் விழுந்தோம் நாங்க. சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் வழுக்கி விழும் விபரீதம் கண்ட காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு சாலைகளில் மண்ணை கொட்டி சரி செய்தனர். இனி வரக்கூடிய காலங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை வளைவுகளின் மேம்பாலங்களின் கவனமாக ஓட்ட வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் ஆனந்தன்.